அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு, தாந்திரிய பரிகாரம் தான் போடுறோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி திங்கக்கிழமைனாலே சிவபெருமானுக்கு உகந்த நாள்னு எல்லாருக்கும் தெரியும். அதாவது திங்கக்கிழமையை நம்ம வந்து சோமவாரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது இந்த சோமவார விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதனால் நமக்கு சகலவித நன்மைகளும் உண்டாகும். கஷ்டங்கிறது காணாமையே போகும். செல்வ செழிப்பு உண்டாகும். புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த விரதம் எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு பூஜை ரூமில் இருக்க சிவன் படம் இருந்துச்சுன்னா அதை நல்லா தொடச்சி அதுக்கு மஞ்சள், சந்தனம், குங்குமம்லாம் வச்சுட்டு வில்வ மாலை போட்டு பக்கத்தில் ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி ஏற்றி கிழக்கு முகமாக தீபம் ஏற்றி வச்சு அவருக்கு பிடிச்ச நெய்வேத்தியமான சக்கரை பொங்கல், பால் பாயாசம் வைக்கலாம். ஒன்றுமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஒரு கிளாஸ் பாலில் சர்க்கரை போட்டு கூட நெய்வேத்தியமாக வைக்கலாம். படம் இருந்தால் இப்படி செய்யுங்க. இல்லை சிவலிங்கம் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கு பால் தேனெல்லாம் அபிஷேகம் பண்ணி அதுக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு ஒரு வில்வ மாலை போட்டு அப்படியும் செய்யலாம். தூபதுமம்லாம் காணிச்சு மனதார சிவபெருமானை வேண்டிக்கணும். அந்த சமயத்தில் சிவனுடைய பாடல்கள் தெரிஞ்சால் சிவனுடைய பாடல்களை பாடுங்க. சிவனுடைய பாடல்கள் தெரியல, சுலோகம் ஒன்றுமே தெரியல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஓம் நமச்சிவாயா போற்றி, ஓம் நமச்சிவாயா போற்றி 108 தடவை சொல்லி பூக்கள் இருந்தால் அதை வச்சு அர்ச்சனை பண்ணி சிவபெருமானை மனதார வழிபட்டுக்குங்க. விரதம் இருந்து கூட நம்ம இந்த சோமவார இதை வந்து இது பண்ணலாம். அதாவது எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 நேரமும் உணவு எதுவும் எடுத்துக்காமல் கூட விரதம் இருந்து நம்ம இந்த வழிபாட்டை செய்யலாம். இல்லை எங்களால் முடியல அப்படின்னு அவங்கவுங்க உடல் அனுசரித்து பால் பழம் கூட சாப்பிட்டுட்டு இந்த விரதத்தை இந்த மாதிரி திங்கக்கிழமை சிவபெருமானை வழிபடலாம். அப்படின்னா பகல் பூரா சிவனுடைய ஸ்லோகம் இதெல்லாம் நம்ம வந்து பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாயந்தரம் ஆகும்போது பக்கத்தில் இருக்க கோயிலில் சிவன் கோயில் பக்கத்தில் இருந்ததுன்னா ஒரு 6 மணிக்கு சிவன் கோயிலுக்கு போய் சிவனுக்கு பிடிச்ச அபிஷேகத்துக்கு பிடிச்ச திருநீர் அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் என்ன பொருள் உங்களால் முடியுதோ அந்த பொருள் வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து அங்கேயும் ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. ஒரு அகலில் நெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு நெய் தீபம் ஏற்றி மனசார சிவபெருமானை வழிபடுங்க. வில்வ மாலையும் வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்துட்டு மனசார சிவபெருமானை வழிபட்டு அங்கே இருக்க நந்திக்கு அருகம்புல்லும் வாங்கி கொடுங்க. மனசார சிவபெருமானை வழிபட்டு எனக்கு எல்லா கஷ்டங்களும் தீரணும், எனக்கு வந்து சகலவித சௌபாக்கியம் வேணும்னு மனசார வழிபடுங்க. இந்த மாதிரி சோமவார விரதம் வந்து 16 திங்கக்கிழமை நம்ம விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடும்போது நமக்கு சகலவித சௌபாக்கியங்களும் கிடைக்கும். ஏன்னா இந்த சிவபெருமானுடைய தலையில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை இந்த மாதிரி சோம விரதம் இருந்து தான் அவருடைய தலைமுடியில் இடம்பெற்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோமவார விரதம் இருக்கிறதுனால நமக்கு வந்து சகலவித சௌபாக்கியம் கிடைக்கும். அதாவது 16 வாரம் சோம விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடும் போது திருமணமாகி பிரிந்திருக்க தம்பதிகள்லாம் வந்து ஒன்று சேர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும். அப்புறம் வந்து கணவனுக்கு ஆயுள் பலம் அதிகரிக்கும். திருமண வயதுள்ள பெண், ஆண்கள் 2 பேருமே இந்த வழிபாடு செய்யலாம். அவங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் நடக்கும். மனக்குழப்பங்கிறது தீரும். அதாவது ஒரு விஷயத்தில் என்ன முடிவெடுக்கணும்னு தெரியாமல் மனம் வந்து அங்கிட்டு இங்கிட்டு குழம்பிட்டு இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு மனசு தெளிவாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் உண்டாக்கும். நம்ம உடல் ஆரோக்கியம் உண்டாகும். எந்த ஒரு காரிய தடை இருந்தாலும் நீங்கி நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கடன், வறுமை இதெல்லாம் நீங்கி கூட நமக்கு செல்வ செழிப்பு உண்டாகும். மொத்தத்தில் சகல சௌபாக்கியமும் உண்டாகும் இந்த விரதம் மேற்கொண்டு சிவபெருமானை வழிபடும் போது. இந்த விரதம் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், நம்மளால் முடிஞ்ச 2 பேருக்கு அன்னதானமாக ஏதாவது தயிர் சாதம் இல்லைன்னா புளி சாதம் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணும்போது கூடுதல் பலன் நமக்கு கிடைக்கும். இந்த ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை இந்த மாதிரி விரதம் இருந்து 16 திங்கக்கிழமை இந்த மாதிரி விரதம் இருந்து சிவபெருமான் வழிபடும்போது உங்களுக்கே தெரியும், கண்கூடாக நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு, பணவரவு எல்லாம் அதிகரிக்கும். உங்களுக்காக நானும் சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்கிறேன். செல்வ செழிப்பு உண்டாகட்டும், புண்ணிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.